இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பெண் சக்தி வந்து 2 மடங்கு அதிகரிப்புல இருக்குமா. அதனால நம்ம என்ன வரம் வேண்டுறோம், இல்ல நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த அம்பாள் வந்து அன்னைக்கு நிறைவேத்தி தருவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு சுமங்கலி பெண் மனதார செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மாங்கல்ய பலம் கட்டாயம் கூடுமானா கூடும். ஆனால் திருமணம் நடக்கணும், குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும், இதையெல்லாம் தாண்டி கடன் தொல்லை சீக்கிரமாக சரியாகணும், இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, நான் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக இருக்கணும், இல்லை என்னோட கணவருக்கு தொழிலில் இப்படி இருக்கு, வேலையில் சிக்கல் இருக்கு, அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், தொழிலையோ வேலையிலையோ இல்லை மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த பிரார்த்தனையை செய்யலாமா அப்படின்னா நீங்கள் கட்டாயம் செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. ஏஎல்பி ஏர் ஃபவுண்டர் அருளரசி மேம் கூட தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மேம் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசிட்டோம். வெள்ளிக்கிழமைனாலே எல்லாருமே ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. இப்போ ஆடி வெள்ளி ஏன் மேம் இவ்வளோ ஸ்பெஷலாக இந்த வெள்ளிக்கிழமையை சொல்கிறாங்க? பொதுவாக ஆடி வெள்ளின்னு இல்லை, ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியை வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதுவும் ஆடி செவ்வாயை விட இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் கூடுதல் மகத்துவம் கொடுக்குறோம். அது ஏன் அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த பெண் சக்தி வந்து 2 மடங்கு அதிகரிப்பில் இருக்குமா. அதனால நம்ம என்ன வரம் வேண்டுறோம், இல்லை நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த அம்பாள் வந்து அன்னைக்கு நிறைவேற்றி தருவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம். இப்போது மொத்தம் 4-5 வாரம் வருது மேம். இப்போ இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்மன் வழிபாடு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த முதல் வாரம் வந்து யார் யாரை மேம் வழிபடலாம்? இந்த முதல் வாரம் வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி முதல்ல ஒரு தகவல் தெரிஞ்சுப்போம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சூரியன் கடகராசியில் பயணிக்கிற காலம்தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்ம என்னென்னா ஒரு சுபகாரியத்துக்கான நாள், ஒரு செல்வத்துக்குரிய நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இதையெல்லாம் தாண்டி வெள்ளி அப்படின்னாலே நம்ம சுக்கிரன். அப்போது இந்த சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து இந்த வெள்ளிக்கிழமைகளில் இந்த அம்பாலாக இருக்கிற பெண் சக்திகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 மடங்கு சக்தியை அதிகரித்து கொடுப்பாங்களாம் இந்த நாளில். குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் அதுவும் இந்த பெண்கள் என்ன வேணுனாலும் அந்த அம்பாள் அப்படியே கருணை காட்டி அள்ளி வழங்குவாங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்து வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4 இல்லைன்னா 5 வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. இதில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு மாதிரியான அம்மனை வணங்கலாம், ஒரு மாதிரியான வழிபாடை நம்ம எடுத்துக்கணும், ஒரு மாதிரியான நைவேத்தியம் நம்ம படைக்கிறோம். ஏன் இதை தனித்தனியாக அப்படி செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும். இப்போ பொதுவாக அதிகபட்சமாக என்ன வேண்டுதல் இருக்குன்னா திருமணம் நடக்கணும், குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும், இதையெல்லாம் தாண்டி கடன் தொல்லை சீக்கிரமாக சரியாகணும், இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, நான் ஒரு நாளாவது நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி என்ன கோரிக்கையோடு நம்ம அந்த அம்பாள் கிட்ட போனாலும் அவங்க உடனே கண் திறந்து நம்மளுக்கு கருணை காட்டுவாங்களா அப்படின்னா நிச்சயம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் காட்டுவாங்க. அதுலேயும் இப்போ நீங்கள் சொன்னீங்க முதல் வெள்ளிக்கிழமை. இப்போ முதல் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த அன்னை வந்து நிறைய வடிவங்களில் இருக்காங்க. இந்த பேர் தான் அப்படின்னு இல்லை, ஆதிபராசக்தியில் ஆரம்பித்து துர்க்கை, காளிகாம்பாள், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், எந்த வடிவத்தில் கூப்பிட்டாலும் அவங்க ஒருத்தவங்க தான். பெயரும் உருவ அமைப்பும் வேறு மாதிரியான இடத்துல உட்காந்து நம்மளுக்கு அருள் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா பூஜை அறை வீடை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுப்போம். அதே மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கு முதல் நாளும் நீங்கள் வந்து வீடு உங்களோட பூஜை அறைகளை ரொம்ப சுத்தம் பண்ணுறது அவசியம். அதை பூஜை அறையில் படங்கள் இருக்குது அப்படின்னா தொடச்சிக்கோங்க, இல்லை விக்கிரகங்கள் இருக்குன்னா அதை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இப்போ வெள்ளிக்கிழமை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு முதல்ல பூஜை அறையில் விளக்கேற்றுங்க. இந்த பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா ஏற்றுங்க, இல்லை நாங்கள் அப்போ காலையில் தான் சுத்தம் பண்ணி எங்களுக்கு விளக்கேற்றி பழக்கம் அப்படின்னா நீங்கள் அதையே பண்ணுங்கள். காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பூஜை அறையில் விளக்கேற்றுங்க. முதல்ல விளக்கேற்றிட்டு அடுத்ததான் என்ன பண்ணணும்னா ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க. இந்த மணப்பலகையை எடுத்து அதே மாதிரி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட்டு அதை பூஜை அறையில் இடம் இருக்குது நான் வைக்கிறேன் அப்படின்னா வைங்க, இல்லை எங்களுக்கு பூஜை அறையே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா வீட்டோட ஹால் பகுதியில் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வைக்க இடம் இருக்கோ அதை கிழக்கு பார்த்து உட்காந்து பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல இந்த மணப்பலகையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு கலச சொம்பு எடுத்துக்கிட்டு, அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, கலச சொம்பு எடுத்து அந்த கலச சொம்பில் நம்மளே நூல் சுற்றிட்டு அந்த கலச சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதில் நல்லா சுத்தமான நீரை நிரப்பி
இப்போது அந்த மணப்பலகை மேலே ஒரு வாழை இலையோ இல்லை வாழை இலையில் ஒரு சின்ன தட்டு வைக்கிறோம் அந்த கலசத்துக்கு ஏற்ற மாதிரினா, அந்த கலசத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக, நிறையா கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக பச்சரிசி வச்சுட்டு அது மேலே இந்த கலசத்தை வச்சு இதில் நீங்கள் எந்த அம்பாலை நினச்சாலும் சரி, நான் ஆதிபராசக்தியை நினைக்கிறேன், இல்லை துர்க்கை அம்மனை நினச்சிக்கிறேன், இல்லை அந்த மாரியம்மனை நான் நினச்சிக்கிறேன், இல்லை எங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு அம்மனை நினச்சிக்கிட்டு இந்த கலசத்தில் இந்த தண்ணியில் அந்த அம்பாலே வந்து குடியிருக்காங்க, இல்லை மகாலட்சுமியே வந்து குடியிருக்காங்க, இந்த முதல் வெள்ளிக்கிழமை உங்களை நான் எங்கள் வீட்டுக்குள்ளே வர வச்சுருக்கேன், நீங்கள் இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து உங்களோட அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அந்த கலச தண்ணீருக்கு பூஜை பண்ணலாம். பூ வச்சும் பூஜை பண்ணலாம், இல்லை நாங்கள் குங்குமம் வச்சு பண்ணுறோம் பண்ணலாம், இல்லை நாங்கள் வந்து ஒரு பூ பழம் வெத்தலைப்பாக்கு மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். நீங்கள் வெறும் பூ பழம் வெத்தலைப்பாக்கு மட்டும் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா அம்பாளுக்கு வந்து மற்ற எல்லாவற்றையும் விட இனிப்பு ரொம்ப ரொம்ப பிடித்தம். அது இனிப்பில் நீங்கள் என்ன நைவேத்தியம் பண்ணாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தம். அதனால முடிஞ்சால் சர்க்கரை பொங்கல் கொஞ்சமாக எடுத்து செஞ்சு அதை அந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் வச்சோ, இல்லை அந்த பிரசாதம் வைக்கிறதுக்காக ஒரு கிண்ணம் இல்லை பாத்திரம் வச்சுருக்கீங்க பயன்படுத்துகிறீங்கன்னா அதில் வச்சோ அந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சு அந்த வழிபாடை பண்ணுங்கள். நீங்கள் எப்பவும் போல் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே காமிச்சு வழிபாடை முடிச்சுக்கோங்க. முதல் வாரம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு சுமங்கலி பெண் மனதார செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மாங்கல்ய பலம் கட்டாயம் கூடுமானா கூடும். இல்லை என்னோட கணவருக்கு தொழிலில் இப்படி இருக்குது, வேலையில் சிக்கல் இருக்குது, அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், தொழிலையோ வேலையிலையோ இல்லை மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த பிரார்த்தனையை செய்யலாமா அப்படின்னா நீங்கள் கட்டாயம் செய்யலாம். இல்லை குழந்தை பாக்கியம் வேணும் எங்களுக்கு, தாராளமாக நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம். இல்லை நாங்கள் வந்து ஆடி வெள்ளியில் இதை மாதிரி தான் செய்யணுமா, விரதம்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னா கட்டாயமாக விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா காலை மாலை 2 வேளையுமே சாப்பிடாமல் இருந்து இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து உடல் உபாதை இருக்குது, நாங்கள் வயசானவங்களாக இருக்கோம், இல்லை வந்து நாங்கள் ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம், நாங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா காலை ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்துட்டு மற்ற 2 வேளையும் நீங்கள் உணவை தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நான் விரதம் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த பால் பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பாலில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக தேனோ இல்லை இந்த நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து பயன்படுத்தி உங்களோட அந்த விரதத்தில் அதை நீங்கள் சாப்பிடுங்க. மேம், முதல் வாரம் வந்து ஆதி பராசக்தி, துர்க்கை, ஸ்வர்ணாம்பிகை, மகாலட்சுமி இவங்களெல்லாம் வழிபடலாமா மேம்? கட்டாயம் வழிபாடு பண்ணலாம். எல்லா வாரமும் அம்பாளுக்குரியது. அதிலும் குறிப்பாக இந்த முதல் வாரத்தில் இந்த ஆதிபராசக்தி, துர்க்கை, துர்க்கை அம்மன், இந்த வனதுர்க்கை என்ன பேர்லெல்லாம் இருக்காங்களோ, மகாலட்சுமி, ஸ்வர்ணாம்பிகை, இந்த மாதிரி எந்தெந்த பேர்களெல்லாம் அம்பாள் இருக்காங்களோ, பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன கோயிலில் கூட இந்த பேரில் அம்பாள் இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் போய் தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. இல்லை சிவன் கோவிலில் துர்க்கை அம்மனை போய் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா வெள்ளிக்கிழமை நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா கட்டாயம் போய் ஒரு விளக்காவது போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமையில் எங்களால் விளக்கே போட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வைங்க. இல்லை ஆடி வெள்ளியில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து கோயிலுக்கு போய் விளக்கு போட முடியும் அம்பாள் கோயிலுக்கு அப்படின்னா கட்டாயம் அதை பயன்படுத்திக்கோங்க. முதல் வாரம் என்னென்ன வழிபாடு பண்ணலான்னு சொல்லிட்டீங்க மேம். அடுத்து 2, 3, 4வது வாரமும் என்னென்ன அம்பாள் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேம். கட்டாயமாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில்.